Welcome back to Virtual Classroom Lecture. This is a series of lectures of Foundations of Data Science. ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. சம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து அவுட் செமஸ்டர்லையும் சம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஈவன் செமஸ்டர்லையும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் எந்த சப்ஜெக்ட்ஸ் கோட்ஸும் போடலை. இது ஒரு காமனான டாப்பிக்காக எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸில் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது சேம் தான் இருக்கும். சில கான்செப்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த டாபிக் வந்து நான் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிடுவேன். ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா சயின்ஸ்னால் என்ன, பிக் டேட்டானா என்ன, டேட்டாஸோட ஃபேசட்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸோட ப்ராசஸ், அதோட கோல், டேட்டா ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் பில்டிங். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்ட் செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அண்ட் தென் ஃபோர்த் யூனிட் அண்ட் ஃபிஃப்த் யூனிட் பார்க்கலாம். இதில் சில யூனிட்ஸில் இருக்க சில டாபிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் விசுவலைசேஷனுங்கிற சப்ஜெக்டில். ஸோ இந்த இடத்துல எங்கெல்லாம் அந்த டாபிக்ஸ் வருதோ அங்கெல்லாம் நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை வச்சு சேம் கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரே கண்டென்ட்டை திருப்பி போடுறது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன நியூவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க இந்த சப்ஜெக்ட்ஸில். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மற்றபடி தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து நான் ரொம்ப மினிமமாக எடுக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் விசுவலைசேஷன் சப்ஜெக்டில் இந்த சேம் கான்செப்ட்ஸை ரொம்ப டீட்டெயிலாக நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸோட பேசிக்ஸ். ஆக்சுவலாக ஒய் டேட்டா சயின்ஸ், ஏன் அது படிக்கணும் அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டு எக்ஸ்ட்ராக்ட் நாலேஜ் ஃப்ரம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ நம்மக்கிட்ட நிறைய ரா டேட்டாஸ் வந்து கிடைக்குது த்ரூ ஃபார்ம்ஸு இல்லை இன்டர்வியூஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ்லேருந்து நம்ம நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறோம். அந்த டேட்டாவிலேருந்து என்ன நாலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வித் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டா சயின்ஸோட கோல் எக்ஸ்ட்ராக்டிங் நாலேஜ் ஃப்ரம் த டேட்டா வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதோட லைஃப் சைக்கிள் ஆக்சுவலாக இந்த டேட்டா சயின்ஸில் என்னெல்லாம் நடக்கும், எப்படி வந்து நாலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேட்டா கேப்சரிங். ஸோ டேட்டா கேப்சரிங் பார்த்தோம்னா எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா டேட்டா என்ட்ரி பண்ணி நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆர் வந்து ஏதாவது ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா செட்லேயோ டேட்டா சோர்ஸில் இருந்தோ நமக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். த்ரூ இந்த மாதிரி நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணும்பொழுது என்னென்னா சம் ரிப்பீட்டட் டேட்டாஸ் இருக்கும், சம் டியூப்ளிகேட் டேட்டாஸ் இருக்கும், அது சம் ஆஃப் த டேட்டாஸ் இர்ரிலவெண்ட்டாக இருக்கும், சம் ஆஃப் த டேட்டா வந்து பிளாங்காக இருக்கும் டேட்டா என்ட்ரிலாம் பண்ணும்போது. அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்படியே வச்சு நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம சில ஒர்க் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தோம்னா டேட்டா கிளீனிங் அண்ட் டேட்டா ஸ்டேஜிங் அண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், இதெல்லாம் தான் நம்ம அதில் பண்ணி அந்த டேட்டா வந்து ஒரு மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான டேட்டா ஃபார் ப்ராசஸிங்காக. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ். ஸோ என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா டேட்டா மைனிங், நிறைய டேட்டாவிலேருந்து நமக்கு தேவையான டேட்டாஸை மைன் பண்ணி எடுக்கிறது. தென் கிளஸ்டரிங், அதாவது ஒரு கிளஸ்டரிங்கிறது ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ், ஒரு டேட்டா கொடுத்தா இது என்ன டைப் ஆஃப் அண்டர் த கண்ட்ரோல் ஆர் அண்டர் த கேட்டகரிஸ் ஆஃப் வாட் அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் டேட்டாவை மாடலிங் பண்ணலாம் அண்ட் டேட்டா சம்மரைஸ்டாக ஒரு லார்ஜ் டேட்டா வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நம்மளால் டேட்டாவில் பண்ண முடியும். தென் அனலைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த நமக்கு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் வரும்ல, அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, இல்லை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இருக்க டேட்டாஸை ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டிங் வந்து விசுவலைஸ்டு ஃபார்மேட், கிராஃபிக்கல் ஃபார்மேட்டை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி ஏன் கிராஃபிக்கலாக கொடுக்குறோம் அப்படின்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவிலேருந்து டேட்டா விசுவலைஸ் பண்ணும்போது கிராஃபிக்கலாக இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னா எவ்ரி மந்த் ஃபார் த பர்டிகுலர் இயர் எப்படி சேல் ஆகிருக்கு, எந்த ப்ராடக்ட் பர்டிகுலர்
அதான் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, எந்த ப்ராடக்ட் மினிமம் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஈஸியாக கிராஃப்லேருந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் எப்படி அந்த ப்ராடக்ட்டை வந்து நல்லா சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கி ஒரு 2-3 months ஆகுது, அதோட எக்ஸ்பைரிங்கே வந்து ஒரு 6 months தான் அப்படின்னா நம்ம 1 month வெயிட் பண்ணலாம், 2 months வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலை அப்படின்னா அது எக்ஸ்பைர் ஆகி வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் ஒரு 1 month பிஃபோர் வந்து அவங்க ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி போட்டு அதை வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணணும். இது வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங். இப்படி பண்ணும்பொழுது அவங்களோட பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகாமல் ஓரளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா விசுவலைசேஷன்ல இருந்து நம்மளால் ஈஸியாக கொண்டு வர முடியும். தென் கம்யூனிகேஷன். ஸோ அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுல நிறைய டைப் இருக்குது, எக்ஸ்ப்ளோரட்டரி அனாலிசிஸ் அண்ட் நிறைய அனாலிசிஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணி வந்து நம்ம ஃபைனலாக வந்துட்டு என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், என்ன வந்து டெசிஷன் எடுக்க போகிறோம், என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபைனல். ஓகே. அண்ட் தென் பிக் டேட்டா. ஸோ நம்ம டேட்டா சயின்ஸ் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி வந்து பிக் டேட்டா. பிக் டேட்டானா உங்களுக்கு தெரியும், லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆதார் நம்பர் கலெக்ட் பண்ணுறேன்னா ஒரு 10 members வந்து என்னால் மேனுவலாக யூஸ் பண்ண முடியும். ஒரு 100 members கொஞ்சம் சிம்பிளாக யூஸ் பண்ண முடியும். இதே வந்து க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புளோட ஆதார் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அது பிக் டேட்டாவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸை டீல் பண்ணுறது தான் ஆக்சுவலாக டேட்டா சயின்ஸோட ப்ராசஸ். இந்த சேம் டேட்டா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவாக இருக்கும் பொழுது மேனுவலாகவோ ஒரு சிம்பிளான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும், டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியும். இஃப் த டேட்டா இஸ் பிக் டேட்டா, லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த டெசிஷன் மேக்கிங் கரெக்ட் டைமில் எடுக்கிறதோ, இந்த பிஸ்னஸை வந்து லாஸ் ஆகாமல் ப்ராப்பராக கொண்டு போகிறதோ அப்படிங்கிறது மேனுவல் ஆர் சிம்பிளான டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம அதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும். அப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த டேட்டா அனாலிசிஸ், டேட்டா சயின்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். அது எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்னா பை யூஸிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அல்கோரிதம்ஸ், கோடிங் பண்ணி நம்ம அது சாஃப்ட்வேர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு பிக் டேட்டா அப்படின்னா எதை வச்சு நம்ம அதை வந்து ஒரு பிக் டேட்டா அப்படின்னு சொல்லலாம், இது எவ்வளோ அளவுக்குள்ளே இருந்தால் அது ஸ்மாலாக இருக்கும், எந்த அளவுக்குள்ள இருந்தால் அது மீடியமாக இருக்கும், எது பிக் டே, அது ஒரு சம் கேட்டரிக்ஸ் வச்சு நம்ம அதை டிஃபைன் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா வால்யூம்ங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது ஹையாக இருக்கணும். அண்ட் தென் வெலாசிட்டி அண்ட் வெரைட்டி. வெலாசிட்டி அப்படிங்கிறது லார்ஜ் வால்யூம்ங்கிறது கவுண்ட்டு, இப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆதார் கார்டு அப்படிங்கிறது வால்யூம். வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒன்லி ஆதார் நம்பர் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. வெறும் ஆதார் நம்பர் வச்சு எதாவது ப்ராசஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அவங்களோட நேமு, அட்ரஸ் அண்ட் அந்த ரிலேட்டட் டேட்டாஸ் எல்லாமே இருந்தால் தான் நம்மளால் அது பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வெலாசிட்டி. தென் வெரைட்டிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டா. அது எல்லாத்தையுமே நம்ம டீல் பண்ணுறது தான் வந்து பிக் டேட்டா. ஸோ இந்த பிக் டேட்டா அப்படின்னாலே இந்த VVV இதை தான் சொல்லுவாங்க, வால்யூம், வெரைட்டி அண்ட் வெலாசிட்டி. இது அதிகமாக இருக்கும்போது நம்ம அந்த டேட்டா வந்து பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக் டேட்டாவை டீல் பண்ணணும் அப்படின்னா டீல் பண்ணி ஒரு இமீடியட்டான டெசிஷன் எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்குள்ளே ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா we need data science. So benefits and uses of data science. இந்த டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அனாமலி டிடெக்ஷன்ஸ். இப்போ ஒரு 100 பேர் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பர்ச்சேசிங் பிஹேவியரை வச்சு எதெல்லாம் வந்து ஒரு ஃப்ராடான டேட்டாஸாக இருக்கும், எங்கெல்லாம் க்ரைம் நடக்கும், அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். ஃபோர்காஸ்டிங், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் ஏதோ ஒன்று அது வந்து ஈஸியாக பண்ண முடியும். பேட்டர்ன் டிடெக்ஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ரிக்ரெஷன்ஸ், இது எல்லாமே ஒரு வாஸ்ட் டாபிக்ஸ். உங்களுக்கு தெரியும் அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த டேட்டா சயின்ஸுங்கிற கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நம்மளால் பர்ஃபெக்டாகவும் டைமிங்குள்ளேயும் கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ ஒரு 100 வாய்ஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலரோட வாய்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுனா நமக்கு அந்த ஆட்டோமேஷன் இருக்கும்போது ஈஸியாக பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஃபேசட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ டேட்டாஸில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். தென் நேச்சுரல் லாங்குவேஜ், யூஸ்வலாக ஒருத்தர் ஒரு டாக் கொடுக்குறாங்க ஒரு இன்டர்வியூனா அது இட்ஸ் அ டேட்டா. கிராஃப் பேஸ்டு டேட்டா, லைவ் ஸ்ட்ரீமிங் டேட்டாஸ் இருக்குது. அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, மெஷின்ஸ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், ஆடியோ டேட்டா, வீடியோ டேட்டா, இமேஜஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ டேட்டா சயின்ஸ் ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. டேட்டா கலெக்ஷன் பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அண்ட் மாடலிங் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும்.
தென் டிஃபைனிங் ரிசர்ச் கோல். என்ன ஆக்சுவலாக கோல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனி ஆர் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஏன், ஒய் திஸ் டெசிஷன், ஹவு கேன் வி இம்ப்ரூவ், லைக் வைஸ் ஆஸ்க் கொஷின்ஸ் லைக் வாட், ஒய், ஹவு, இதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கறது தான் இதோட கோல். தென் வந்து இந்த கோலுக்கான சொல்யூஷன்ஸை எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்னா, அந்த என்ன டொமைன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோட ரிசோர்ஸஸ் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வெரி பேசிக் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.